வணக்கம் மக்களை, இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. ஸோ புது டீம் இறங்கியிருக்கு, புதுசு புதுசா ஆட்கள் வந்திருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே கன்ஃபார்ம் தான். ஸோ லைட்டா ஒரு சாம்பிள் இப்பதான் தட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எப்பறம் நீ சொல்ற டீம் எல்லாம் அந்த ப்ரோமோ பார்த்து எப்பறம் சொல்ற நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம இத்தனை நாள் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 5-6 வாரங்களா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாமே வீக்கெண்ட் எபிசோடு ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா, இதான் கேட்க போறாரா, இதான் பண்ண போறாரா, இல்ல இதான் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு காலையில இருந்து எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? காலையில இருந்து ப்ரோமோ எல்லாமே ஒரு ட்விஸ்டடாவே வருதுங்கிறது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ இந்த தேர்ட் ப்ரோமோலே வந்து அதுக்கு மேல கொஞ்சம் ட்விஸ்டா தான் இருக்கு. எடிட்டிங்கே பயங்கரமா வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்சம் புரியல. அதாவது ஒரு மாதிரி கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இந்த ப்ரோமோஸ் வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா. சோ இதை என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாத்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஆமாண்டா இன்னைக்கு ட்விஸ்டடா வருதா ப்ரோமோ அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற ஆட்கள் கமெண்ட்ல உங்களோட வந்து கருத்துக்களை என்ன யோசிச்சீங்க அப்படின்னு போட்டுருங்க, சரியா? சோ இந்த ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமான எடிட்டர் ஒர்க் வந்து நிறைய நடந்திருக்கு, எடிட்டிங் ஒர்க் வந்து நிறைய நடந்திருக்கு. சோ ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ண நம்ம சாச்சனா இவங்கெல்லாம் வந்து கிராசரி ரூம்ல இருக்கும்போது எடுத்தோடனே உங்களுக்கான நேரம் கொடுத்து நீங்க எதுவும் பண்ணல, சரிங்களா? அதுக்கு அடுத்து வர்றது நீங்க வந்து அந்த இவ்வளவுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது இல்லையா? இது எல்லாமே பயங்கரமான எடிட்டிங். இந்த ப்ரோமோல உள்ள கண்டென்ட்டை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கேர்ள்ஸ் டாஸ்க்ல கம்மியா தான் அமௌண்ட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஜெயிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் அந்த அமௌண்ட்டை தாண்டி பொருள் வாங்கிட்டாங்க. இவ்வளவுதான் இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ இதுதான் இப்போ வந்து நடந்திருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங் என்ன அப்படின்னா அந்த கிராசரிக்கு உள்ள போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா 2 கண்ணீரை சொட்ட விட்டுருக்காங்க. சோ அந்த சொட்ட விட்ட கண்ணீர் நம்ம அன்சிதா மேல வந்து பிரெட்ல நிறைய வச்சு சாப்பிடுவேன் இப்படி எல்லாமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இதுக்குள்ளதான் அடங்குது. அமௌண்ட் கம்மியா ஜெயிச்சுட்டாங்க. சோ அதனால வந்து வெளில வந்து யார் யார் போறதுங்கிற இது பண்றாங்க. சாச்சனா போன தடவை நான் கொடி கட்டி பறந்தேன், இந்த தடவை கொடி கட்டி பறப்பேன்னு நினைச்சிட்டு போயிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சாச்சா இவங்க சொல்றாங்க அன்சிதா போன டைம் அமௌண்ட் நிறைய இருந்துச்சு, இந்த டைம் அமௌண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அன்சிதா சொல்லியிருக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த டைம் அமௌண்ட் கம்மியா இருக்கு, அதனால பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிருக்கலாங்க மாதிரி என்னோட ஒப்பீனியன். எந்த ப்ரோமோல எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்ஷனை எதிர்பார்த்தீங்க, இந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்ஷன் இருக்கலாம்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க.